லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கணவனும் மனைவியும் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கீங்களா? இப்ப நம்ம 2 பேரும் கணவனும் மனைவியோட கையை பிடிச்சுக்கோங்க. நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். இன்னைக்கு கணவன் மனைவியா நம்ம நிறைய பொருத்தனை பண்றோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நடந்தா ஆண்டவரே நான் இதை செஞ்சிடுறேன். ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கும் போது ஞாபகம் வருதா? உடனே ஒரு அக்கா சிரிக்கிறீங்க, ஒரு அண்ணனும் அதை ஏன் கேட்கிறீங்க சிஸ்டர்? ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்டிங்ல என்ன நினைப்போம்? வேதத்தை வேகமா படிச்சு முடிச்சிருவோம். ஒரு முறையாவது படித்து முடிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது கர்த்தரை பத்தி நாங்க சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நாங்க ஜெபிப்போம். இப்படி அநேக பொருத்தனைகளை ஏறெடுத்திருப்போம். நிறைய பேர் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்தீரானால் நான் இந்த காரியத்தை உமக்காய் நான் செய்கிறேன் என்று நிறைய பேர் ஒப்பு கொடுத்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காரு. சிரிச்சுக்கிட்டே இந்த வசனத்தையும் கொஞ்சம் ஆழமான இருதயத்தோடு நம்ம இந்த வசனத்தை திரும்பி ஒரு வாட்டி பார்க்கலாமா? என்ன போட்டிருக்கு? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். ஏதாவது பொருத்தனைகளை செய்திருந்து அதை மறந்திருப்போமானால் இந்த நாளில கணவன் மனைவியாய் இணைந்து அதை யோசித்து என்ன பொருத்தனை பண்ணோம், எதை செய்யாம போயிட்டோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது பொருத்தனை பண்ணிட்டு செய்யலன்னா அது பாவமாகும் என்று வசனம் சொல்லுங்க. நான் சொல்லலைங்க, வசனமா நான் சொல்றேன். வசனத்துல போட்டிருக்கு அது பாவமாகும். இந்த நாள்ல ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஏதாவது மறந்திருந்தா ஆண்டவரே எங்களை மன்னிங்க, அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா இந்த வேலையில ஆண்டவரே குடும்பமாய் இணைந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே ஆண்டவரே, எங்களோட இருதயத்துல நீங்க இன்னைக்கு போட்ட ஒரு வார்த்தை இது. பொருத்தனை பண்ணியிருந்தா அதை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றாம விட்டானா அது பாவமா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய வசனம் சொல்லுகிறது. அப்பா, எவ்வளோ பொருத்தனைகளை பண்றோம், எவ்வளோ காரியங்களை உம்மிடத்துல இது பண்றோம் ஆண்டவரே. ஆனாலும் அதை நிறைவேற்றாம நாங்க இருக்கிறோம். எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க, எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. அப்பா, கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது மறந்திருப்போமானால் எங்களுக்கு ஞாபகம் மூட்டுங்க ஆண்டவரே. அப்பா, அது பாவமாய் இருக்குமே, தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய பொருத்தனையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எந்த பொருத்தனை ஏறெடுத்தோமோ அந்த பொருத்தனை நிறைவேற்றுறதுக்கு எங்களை வல்லமை பலனுள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உங்களுடைய பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய அந்த ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆவியானவரே, எங்களுக்கு கால சூழ்நிலைகளை நீங்க மாற்றி கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பொருத்தனையை உம்மிடத்துல நாங்கள் ஆண்டவரே இட்ட அந்த பொருத்தனையை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இருங்க. இந்த இரவு எங்களுக்கு சமாதானமான ஒரு இரவாய் ஆண்டவரே, பொருத்தனைகளை எப்படி நிறைவேற்றுகிறது என்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நேரமாய் இந்த நேரம் எங்களுக்கு அமையட்டும். நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.